ஹலோ ஜாம்ஸ் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வெக்டர் ஆல்ஜீப்ரா. பயந்துராதீங்க, இது பெருசா சவுண்ட் ஆனாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ட்ரஸ்ட் மீ, இது முடியும் போது நீங்களே சொல்லுவீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, ஒரு சிம்பிள் சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணிப்போம். உங்க ஃப்ரெண்ட் கூட வெளியில மீட் பண்ண பிளான் பண்றீங்க, ஓகேவா? அப்போ அவங்க வாட்ஸ்ஆப்ல மச்சான் நான் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதை பார்த்த உடனே உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி தோணும்? எக்ஸாக்ட்லி, எங்க தான் இருக்காங்கிறது தான் கேட்பீங்க, ரைட்? ஏன்னா அவங்க 5 கிலோமீட்டர்ஸ் நார்த்தில் இருக்காங்களா, சவுத்தில் இருக்காங்களா, ஈஸ்ட்ல இருக்காங்களா, இது தெரியாம நீங்க எப்படி அவங்கள மீட் பண்ணுவீங்க? ஸோ அந்த 5 கிலோமீட்டர்ஸ்ங்கிற நம்பர் மட்டும் பார்த்தாவே பத்தாது. அங்க எங்கன்னு நம்ம கேட்குறோம் இல்ல, அந்த டிரெக்ஷன் அதுதான் எல்லாமே. இப்பவே நீங்க வெக்டர்ஸோட கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டீங்க. சில விஷயங்களுக்கு டிரெக்ஷன் ஆப்சல்யூட்லி கிரிட்டிக்கல். நம்ம டெய்லி லைஃப்லயே பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்றதுக்கு ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் போதும். ஆனா சில விஷயங்களுக்கு அந்த நம்பர் கூட சேர்த்து டைரக்ஷனும் சொன்னாதான் மீனிங்கே கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம வேர்ல்டை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்றோம். ஆட்னா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இட்ஸ் ஸ்கேலர்ஸ் வர்சஸ் வெக்டர்ஸ். நீங்க இப்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் ஸ்கேலர். அதோட ஒரு லெவல் அப் வெர்ஷன் தான் நம்ம வெக்டர். ரெடியா? லெட்ஸ் டைவ். பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள்னு? உங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு நம்பர், ரைட்? ஸோ அது ஒரு ஸ்கேலார். ஆனா பிஜிஎம்ஐல மேப்ல ஒரு பிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ தூரம்னு மட்டும் சொல்றதில்ல, எந்த டைரக்ஷன்லன்னும் காட்டும். அதான் வெக்டர். உங்க ஸ்கோர் அது ஸ்கேலார். ஆனா உங்க கேரக்டர் முன்னாடி போவானா பின்னாடி போவானா அது வெக்டர். மொத்தத்துல டைரக்ஷன் தேவையா இல்லையா அதான் கேள்வி. ஓகே, ஸோ அங்க என்சிஆர்டி புக் படி ஸ்கேலார்னா என்ன? தி ஒஃபிஷியல் டெஃபினிஷன் இஸ் அ குவான்டிட்டி தட் ஹேஸ் ஓன்லி மேக்னிடியூட். அந்த மேக்னிடியூட்ங்கிற வார்த்தையை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த நம்பர் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிலோமீட்டர்ஸ், 50 கிலோகிராம்ஸ், 60 km/h ஸ்பீட், இதெல்லாம் ஜஸ்ட் நம்பர்ஸ். டிரெக்ஷன் தேவையே இல்லை. சிம்பிள். But a vector, அது different. The definition is a quantity that has magnitude as well as direction. இதுக்கு நம்பரும் வேணும், டைரக்ஷனும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெலாசிட்டினா ஜஸ்ட் 60 km/h சொல்ல முடியாது, 60 km/h நார்த்னு சொல்லணும். ஃபோர்ஸ்னா ஜஸ்ட் ஒரு டேபிளை தள்ளுறதில்ல, எந்த பக்கம் தள்ளுறோங்கிறதும் முக்கியம். அதான் அந்த கீ டிஃபரன்ஸ். ஒரு வெக்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சரை கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு வெக்டருக்கு டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அதை எப்படி நம்ம வரையறது? வாங்க அதோட பார்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணலாம். ஆர் anatomy ஆஃப் an arrow. இது ரொம்ப சிம்பிள். அதை ஒரு ஆரோவா நினைச்சுக்கோங்க. மேத்ஸ்ல ஒரு வெக்டரை நம்ம டைரக்டட் லைன் செக்மெண்ட்னு சொல்லுவோம். பயப்படாதீங்க, அது வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ சிம்பிள் ஆரோ. ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்தோம்னா அதான் வெக்டர். அந்த ஆரோக்கு 4 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும். ஸ்டெப் 1 இனிஷியல் பாயிண்ட். இந்த A பாயிண்ட்ல தான் நம்ம வெக்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெப் 2 டெர்மினல் பாயிண்ட். இந்த B பாயிண்ட்ல தான் அந்த வெக்டர் முடியுது. ஸ்டெப் 3 மேக்னிடியூட். இதுதான் அந்த ஆரோவோட லென்த், யானி ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அண்ட் ஸ்டெப் 4 டைரக்ஷன். ரொம்ப முக்கியம், அந்த ஆரோ ஹெட் எங்க பாயிண்ட் பண்ணுதோ அதான் நம்ம வெக்டரோட டைரக்ஷன். ஸோ இதை நம்ம பேப்பர்ஸ்ல எப்படி எழுதுவோம்? இனிஷியல் பாயிண்ட் ஏ, டெர்மினல் பாயிண்ட் பினா நம்ம அதை ஏபின்னு எழுதி மேலே ஒரு சின்ன ஆரோ போடுவோம். அப்படி போட்டா அது வெக்டர் ஏபி ஆன அர்த்தம். ஈஸி பீஸி. ஓகே, இப்போ உங்க என்சிஆர்டி புக்ல இருக்கிற ஒரு சூப்பர் குரூஷியல் ரூல். ஒரு வெக்டரோட மேக்னிடியூட்னா என்ன? அது சிம்பிளா அதோடைய லென்த். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் எப்போவாவது நெகட்டிவா இருக்க முடியுமா? சான்ஸே இல்லைல்ல. கரெக்டா? அதே மாதிரி தான் ஒரு வெக்டரோட மேக்னிடியூட் எப்போவுமே பாசிட்டிவா இருக்கும், இல்லைனா 0வா இருக்கும். நெவர் எவர் நெகட்டிவ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்டை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி ப்ரோ, இதெல்லாம் புக்ல படிக்க நல்லா இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல இது எங்க யூஸ் ஆகுதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உண்மையா சொல்லணும்னா வெக்டர்ஸ் ஆர் லிட்டரலி எவ்ரிவேர். நீங்க யூஸ் பண்ற பல விஷயங்களோட பேக் போனே வெக்டர்ஸ் தான். நீங்க விளையாடுற வீடியோ கேம்ஸ்ல உங்க கேரக்டர் எங்க எவ்வளோ ஃபாஸ்டா போகணும்னு கால்குலேட் பண்றதே வெக்டர்ஸ் தான். உங்க கூகுள் மேப்ஸ் ஷார்ட்டஸ்ட் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றதும் வெக்டர்ஸ் தான். மூவிஸ்ல ஒரு சூப்பர் ஹீரோ பறக்கறாரா, அதோட மோஷன் எல்லாமே வெக்டர்ஸ் தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிசிக்ஸ் அண்ட் என்ஜினியரிங்ல இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். You've officially mastered the basics of what a vector is. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இது சிம்பிள்னு. வாங்க ஒரு சின்ன குவிக் ரீகேப் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் சம்மரைஸ் திஸ் ஷோடவுன். ஸ்கேலார்னா என்ன? அதுக்கு மேக்னிடியூட் ஓன்லி, யானி ஜஸ்ட் ஒரு நம்பர் இருக்கும். எக்ஸாம்பிள் 60 km/h ஸ்பீட். ஆனா வெக்டர் அதுக்கு மேக்னிடியூட் பிளஸ் டிரெக்ஷன் ரெண்டுமே இருக்கும். எக்ஸாம்பிள் 60 km/h ஸ்பீட் டுவர்ட்ஸ் நார்த். பார்க்கறதுக்கு ஸ்கேலார் ஒரு நம்பர் மாதிரி இருக்கும்,
வெக்டர் ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். ஸோ த மோஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் இஸ் திஸ். ஒரு வெக்டர் தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பிக்சரை கொடுக்கும். எங்க எவ்வளோ தூரம் எந்த பக்கம்னு எல்லாமே சொல்லிடும். ஆனா ஒரு ஸ்கேலார் அது பாதி இன்ஃபர்மேஷன் தான். அது வீடியோ இல்லாம ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரி. இப்போ உங்களுக்கு வெக்டர்ஸ்னா என்னன்னு ஆழமானவே தெரியும். சூப்பர்ப். ஆனா ரெண்டு வெக்டர்ஸை ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? ஹவு டு யூ ஆட் தெம் ஆர் ஈவன் மல்டிப்ளை தெம்? அதெல்லாம் பண்ண முடியுமா? அத பத்தி நாம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்கலாம். ஸ்டே கியூரியஸ்.